மியான்மரில் அடுத்தடுத்து 2 முறை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் கட்டடங்கள் சரிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்டோரின் உயிர் பறிபோனது. மியான்மரின் மாண்டலே அருகில் ரிக்டர் அளவில் 7.7 என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவானது. பின்னர் 6.4 என்ற அளவில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கத்தால் மாண்டலே விமான நிலையத்தில் கூடியிருந்த பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர். கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறி அடித்து அங்குமிங்குமாக ஓடினர். டவுன்கோவில் நிலநடுக்கத்தின் பாதிப்பு அதிக அளவில் இருந்ததாக கூறப்படுகிறது. பல இடங்களில் கட்டடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் உயிரிழப்பு 100ஐ கடந்தது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அசாதாரண சூழல் காரணமாக மியான்மரில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதையொட்டிய தாய்லாந்தையும் விட்டு வைக்கவில்லை. தலைநகர் பாங்காக்கில் கட்டுமான பணிகள் நடந்து வந்த 30 மாடி கட்டடம் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்தது. இதில் கட்டுமான பணியில் இருந்த தொழிலாளர்கள் 40க்கும் மேற்பட்டோர் சிக்கிக் கொண்டனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து சாலையில் பாங்காக் மக்கள் தஞ்சமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு வெளியே இருந்தபடி நோயாளிகள் சிகிச்சை பெற்றனர். பாங்காக் சிட்டிக்குள் தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டதாகவும், ஆனால் தமிழர்கள் யாருக்கும் பாதிப்பில்லை என்றும் அங்கு வசித்து வரும் திருச்செல்வம் என்பவர் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு கூறினார். 21 வருஷமா இருக்கு சார் தாய்லாந்துல. ஆனா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் 2004 வந்தப்ப சுனாமி தாக்கி இருந்துச்சு. சுனாமி பெரிய லெவல்ல தாக்கி இருந்துச்சு. அது வந்து சவுத் தாய்லாந்துல தாக்கி இருந்துச்சு. புக்கெட்டே அந்த பகுதியில் தாக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் முதல் தடவையா தாய்லாந்துல வந்து நிலநடுக்கத்தை உணர முடியுது. பாங்காக்கில் பல அடுக்குமாடி கட்டடத்திலிருந்தும் நீச்சல் குளத்திலிருந்தும் தண்ணீர் அருவி போல் கொட்டியது. தாய்லாந்தின் பாங்காக் நகரில் பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் இடம்பெயர்ந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்தும் வகையில் பாங்காக்கிலும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நிலநடுக்கங்களால் பலரின் உயிர் பறிபோன நிலையில் நேற்றிரவு மியான்மரில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இந்த நில அதிர்வு 4.2 பதிவானது. கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ள மியான்மருக்கு இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல உலக நாடுகள் மனிதாபிமான உதவிகள் அளிக்க முன்வந்துள்ளன. இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை மீட்கும் முயற்சியில் தன்னார்வலர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தொண்டு நிறுவனங்களும் செய்து வருகின்றன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மர் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரின் நிலை குறித்து அறிய சிறப்பு உதவி எண்களையும் இந்திய அரசு அறிவித்துள்ளது.